அனைவருக்கும் மீண்டும் ஒரு காணொளியிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற விடயம் என்னவென்றால் முக்கியமாக இந்த ஃபர்தர் சப்மிஷன் என்று சொல்லப்படுகின்ற விடயம் தொடர்பாக. அதாவது இந்த பிரித்தானியாவிற்குள்ளே வந்து அவர்கள் அகதி அந்தஸ்து கோரிக்கையினை மேற்கொண்டு அந்த கோரிக்கை ஹோம்ஒஃபீஸினால் நிராகரிக்கப்பட்டு அதன் பின்னர் அவர்களுக்கு அதாவது கோர்ட்ஸுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்று கோர்ட்ஸுக்கு சென்று அங்கேயுமே அவர்கள் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படும் பட்சத்திலே அவர்களுடைய அந்த அகதி கோரிக்கை முற்றுமுழுதாக முடிவுக்கு கொண்டு வரப்படுகின்ற சூழ்நிலையில் அவர்கள் தங்களுடைய இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்கு அல்லது இருப்பினை செல்லும் அந்த கோரிக்கையினை மீண்டும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு அல்லது அதனை புதுப்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் மேற்கொள்கின்ற ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் இந்த ஃபர்தர் சப்மிஷன் என்ற விடயத்தை குறிப்பிடலாம். இந்த ஃபர்தர் சப்மிஷனிலே அவ்வாறு ஹோம்ஒஃபீஸினாலே நிராகரிக்கப்பட்டு நீதிமன்றத்தினாலும் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் ஏதாவது புதிய ஆவணங்களை அல்லது ஒரு புதிய அவர்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த அவர்களுடைய கேஸ் சம்பந்தமாக அல்லாமல் அல்லது அதனுடன் தொடர்புபட்டு ஏதாவது புதிய ஒரு ஆவணத்தினை அவர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் இந்த ஃபர்தர் சப்மிஷனை அவர்கள் சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு அந்த ஆவணம் வந்து மிகவும் காத்திரமான பங்களிப்பினை அவர்களுடைய அந்த கேஸிலே வழங்குமாக இருந்தால் அந்த கோரிக்கை, அதாவது அந்த ஃபர்தர் சப்மிஷன் என்று சொல்லப்படுகின்ற கோரிக்கை வந்து அவருடைய புதிய ஒரு அகதி கோரிக்கையாக பரிசீலிக்கப்பட்டு அந்த கோரிக்கை அவர்களுக்கு அகதி அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் மீண்டும் அவர்களுக்கு ஒரு நீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகின்ற சூழ்நிலை ஒன்று உருவாகும். அவ்வாறு அவர்கள் ஒரு புதிய ஆவணம் எதுவும் சமர்ப்பிக்காமல் அவர்களுடைய அந்த கோரிக்கையினை சரியான வகையிலே முன்வைக்காத சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய ஏற்கனவே இருக்கின்ற அவர்களுடைய அந்த கோரிக்கையின் தொடர்ச்சியாக இந்த சமர்ப்பித்தல், அதாவது இந்த ஃபர்தர் சப்மிஷன் கருத்தில் கொள்ளப்பட்டு நிராகரிக்கப்படுமாக இருந்தால் அவர்களுக்கான அந்த நீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு என்பது கிடைப்பது மிகவும் கடினமானதாக அல்லது அரிதானதாக இருக்கலாம் என்று சொல்லலாம். எனவே இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கை முன்வைத்தவர்கள் அவர்களுடைய கோரிக்கை அனைத்து நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையிலே எந்த விதமான விண்ணப்பங்களும் சமர்ப்பிக்காமல் பிரித்தானியாவுக்குள் தாங்கியிருப்பது அவர்கள் எந்த நேரத்திலும் அவர்களை கைது செய்யப்படலாம் அல்லது நாடு கடத்தப்படலாம் என்ற சூழ்நிலை காணப்படுகிற சூழ்நிலையிலே தயவு செய்து நீங்கள் உடனடியாக ஃபர்தர் சப்மிஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த புதிய விண்ணப்பத்தினை அல்லது புதிய ஆவணங்களை சமர்ப்பிக்கின்ற இந்த நடைமுறையை பின்பற்றி உடனடியாக அதனை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கு திரும்பி போவதால் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற அச்சுறுத்தல் அல்லது அந்த பயம் என்னவென்பதை ஏதாவது உங்களுடைய புதிய ஆவணங்கள் உங்களுக்கு அது தொடர்பான ஆவணங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதனை பயன்படுத்தி நீங்கள் செயற்படுத்தலாம். அதேபோல் சிலருக்கு மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம். குறிப்பாக மனநலம் சம்பந்தமான பிரச்சனைகள், மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அது தொடர்பான மருத்துவ அறிக்கைகளை பெற்று அதனை சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும். சிலருடைய விடயத்திலே முக்கியமாக இங்கே வந்து அவர்கள் நீண்ட காலம் தங்கியிருந்து அவர்கள் சில வேளைகளிலே அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கலாம். ஆண்கள் பெண்கள் ஒருவரை திருமணம் செய்து அதன் மூலம் குழந்தைகளை பெற்றிருக்கலாம். அதேபோல் பெண்கள் ஆண்களை திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றிருக்கலாம். அவ்வாறு குழந்தைகளை பெற்றிருந்தால் அதுவும் அவர்களுடைய அந்த ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட அந்த கேஸிலே மாறுபட்ட ஒரு விடயமாக கருதப்படும் அவருடைய ஃபேமிலி லைஃபிலே. எனவே அவருடைய குடும்ப வாழ்க்கை அல்லது குழந்தைகள் தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியும் இந்த ஃபர்தர் சப்மிஷனை சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக அதாவது குழந்தைகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற அதே நேரம் அவர்கள் திருமணமாகி ஒரு பிரிட்டிஷ் ஒரு பிரித்தானிய பிரஜை ஒருவரை திருமணம் செய்திருந்து அவருடன் ஒன்றாக வாழ்வார்களாக இருந்தால் அது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிப்பதனூடாகவும் அந்த ஃபர்தர் சப்மிஷனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் கிடைத்திருந்தால் குழந்தைகளுடைய இருப்பு, நீண்டகால இருப்பு, அதாவது செவனிய சூழல் என்று சொல்லப்படுகின்றது. நான் மேலதிகமாக வேறொரு காணொலியை அதை பற்றி விளங்கப்படுத்துகின்றேன். இந்த செவனிய சூழல் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகள் இங்கே பிறந்து அவர்கள் 7 வருடம் தொடர்ச்சியாக இங்கு வாழ்ந்திருப்பார்களாக இருந்தால் அதன் அடிப்படையில் அவர்களுக்கான அந்த விசாவினை பெற்றுக்கொள்ளுதல், அதன் தொடர்ச்சியாக அவர்களுடைய பெற்றோர் பெற்றுக்கொள்ளுதல் போன்ற விடயங்களையும் கருத்தில் கொண்டு இந்த ஃபர்தர் சப்மிஷனை சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பான மேலதிக விவரங்கள் அல்லது விளக்கங்கள் தேவைப்படின் அல்லது உங்களுக்கு உங்களுடைய அந்த கேஸினை எடுத்து உங்களை பிரதிநிதிப்படுத்தி ஹோம்ஒஃபீஸுடன் செய்ய வேண்டியிருந்தால் உடனடியாக நீங்கள் ஜே இமிகிரேஷன் லோயர்ஸ் லிமிடெட்டினை தொடர்பு கொள்ளுங்கள்.
உங்களுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 0203 411 0688 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த பிரித்தானியாவில் உங்களுடைய இருப்பினை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிக் கொள்ளலாம் என்று சொல்லலாம். நன்றி.